கோவிலே காவிடசேனமத்தியே கிருபாவசா கல்பித சம்ஹான் லக்ஷ்மியா சமாலிங்கித வாமபாகம் லக்ஷ்மீ துகும்மம் சரணம் பிரபத்யே நமோவன் கடகோபாய ரங்கநாத சதர்பிஷம் ஸ்ரீரங்க வீரவேதாந்தான ரங்கநாராயணோ ததா நமஸ்தேபியः ஸ்வாகதம் சார். பழைய பாட்டுல சந்தேகத்தை கேளுங்க. அவனுக்கு வந்து சொன்னோம் 15வது பக்கத்துல விசேஷம் கொடுத்துருக்காரு. அந்த பேராவது நிபந்தம் இன்னைக்கு பார்க்கலாம். சந்தி எடுத்துட்டு வந்தோம். இப்போ சந்தையில அச்சந்தியில என் சந்தையை பார்த்தோம். நம்ம தேவ சந்தையில கொஞ்சம் விசேஷாம்சங்கள் இவ பண்ணியிருக்கான். அது என்னன்றத இத சொல்லியிருக்கா. அவ்வளவுதான். வத்வாகமனன்னு ஒரு உதாரணம் பார்க்கலாம். ஆகமனம் இந்த ஊருக்கு ஆக சேர்த்து ஊக்கு வா வந்து வத்வாகமனம் அப்படின்றது நம்ம டைரக்டா பார்த்தோம். ஆனா என்ன நம்ம இது வது ஆகமனம் வத்வாகமனத்தை பிரிக்கச்சே வது ஆகமனம் நம்ம பிரிச்சு காமிச்சு இங்க வந்திருக்குன்னு உதாரணம் காமிச்சிருக்கோம். ஆனா இவ என்ன சொல்ல போறானா இது நான் இதே தான் சொல்ல போறேன் ஒரு புக்ல. ஆனா ப்ரொசீஜர் இது கிடையாது. ஆனா ப்ரொசீஜரா ரூபநிஷ்பத்தி இருக்கு. அத சொல்லாம எங்களுக்கு எந்த இடம் உண்டோ அது வந்து சொல்லியிருக்கோன்றத இதுல விசேஷமா சொல்லியிருக்கா. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. நீங்க கேட்காதே வது ஆகணும் பதம் இருக்கா, வது ஒரு பதம் ஆகணும் ஒரு பதம் இருக்கா, வத்வாகனம் ஆயிருக்கான்னு நம்ம கேட்டு வரோம். அதுக்கு அவர் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எங்க சந்தி வந்திருக்கோ அந்த இடத்த வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சு நாங்க உதாரணமா கொடுத்துருக்கோம். ஆனா இது ப்ரொசீஜர் தனி, அதை நாங்க சொல்லலை. இதே மாதிரி எங்க இடத்த உதாரணம் காமிக்கிறோமோ அதை பற்றி காமிச்சிருக்கோன்றத இந்த விசேஷாம்சத்தை சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த வது ஆகமனம் வத்வாகன ரூபம் பத்தி எப்படின்றத இதுல சொல்லியிருக்காங்க. வத்தாகனம்னா என்ன சார்? வது ஆகமம்னா வதுனா பெண்ணுன்னு அர்த்தம். ஆகமம்னா வந்து பெண்ணுடைய வருகைன்னு அர்த்தம். ஓகே. பெண்ணுடைய வருகை வது ஆகமம். இது ரெண்டு பதம் வது வச்சுக்கலாம். இது ஒண்ணு கரெக்டா முடியும். வத்வாக ஆகமனம் வதுவினுடைய பெண்ணினுடைய வருகை வச்சுப்போம். பெண்ணினுடைய நம்ம தமிழ் தான் சொல்லுவோம் பெண்ணுடைய வருகை. பெண் வருகை சொல்றோம்னா பெண்ணுடைய வருகைன்றது தனித்தனி பதம். பெண்ணுடைய ஒரு பதம், வருகைன்னு ஒரு பதம். அப்ப ரெண்டு பதமா இருக்கிறது. பெண் வருகைன்னு வச்சுக்கோங்களேன், சேர்த்து ஒரே காம்பவுண்ட் வேர்டு ஒரே சமாசம் இருந்துச்சுன்னா பெண் வருகைன்னு ஆயிடும். அப்போ சமாசம்னா என்ன? சமாசம்ன்றது சமசனம் சமாசம் ரெண்டு பதத்தை ஒரே பதம் ஆக்கிறது. ரெண்டு பதத்தை ஒரே பதம் ஆக்குறது தான் சமாசம். சந்திக்கு சமாசம் என்னன்னா, சந்தினா சேர்ந்து ரெண்டு பதம் தான் ரெண்டு பதமாவே இருக்கும். ஆனா சமாசத்துல ரெண்டு பதம் சேர்ந்து ஒன்னா ஆயிடும். சமாசம்ன்றது ரெண்டு பதமோ மூணு பதமோ சேர்ந்து ஒரே பதமா ஆயிடும். அதான் சமாசம். ஆனால் அந்த சமாசத்திலையும் சந்தி உண்டு, சமாசத்திலையும் சந்தி வரும். ஆனால் சந்திக்கும் சாதாரண ரெண்டு பதம் சேர்க்கிற சந்திக்கும் சமாசத்துல இருக்க சந்திக்கும் என்ன வித்தியாசம்னா, சாதாரண சந்தி சாதாரண ஒரு பதம் இருக்கு, ரெண்டு பதம் இதி, நான் உதாரணம் காமிச்சிருக்கேன். இதி அப்படி ரெண்டு பதம் சேர்த்து என்ன ஆகும்? இத்தி அப்படின்னு ஆகும். சேர்த்து இத்தி அப்படின்னு ஆகும். அப்ப இத்தி அப்படின்னு சந்தி ஆயிருக்கீங்க. ரெண்டு பதத்துடைய சேர்த்து சந்தி ஆயிருக்கு. இந்த சந்தி அனித்தியம், நித்தியம் கிடையாது. நீ இத்தி அப்படின்னு சொன்னாலும் தப்பு கிடையாது, இத்தி அப்படின்னு சொன்னாலும் தப்பு கிடையாது. அப்போ இந்த சந்தியானது அனித்தியம். ஆனா சமாசத்துல வர சந்தியானது நித்தியம். சமாசத்துல சந்தி உண்டு, அந்த சந்தியானது நித்தியமாவே இருக்கும், அனித்தியமா ஆகாது, சொல்ல முடியாது. இந்த மாதிரி சேர்த்து சொல்லிட்டோம்னா ஒரு சேர்த்ததே ஒரு தந்திரிமா சொல்ல தப்பு கிடையாது. சந்தி வந்து அதுக்கு சந்தியானது பிரிச்சு சொல்றேன்னு சொல்ல இப்படி வது ஆகமனம் அப்படி வத்வாகனம் சொன்னா ஒரே பதம் தான் ஆயிடும். ரெண்டு பதம் சேர்ந்து ஒரே பதம் ஆகுது சமாசம். இப்போ வதுவினுடைய ஆகமனம் அப்படின்னு இருக்கு. வதுவினுடைய அப்படின்றது எட்டாவது வேற்றுமை, ஆறாவது வேற்றுமை.
அப்போ வது சப்தம் நெட் பிரத்யம். ஆகமனத்துக்கு பிரதமா விபக்தி. ஆகமன பிளஸ் 2. அப்போ வது நெத்து ஆகமன சு அப்படின்னு பண்ணோம். இது இங்க சக்தி சமாசம். இது திருத்த நம்ம போட்டுறவங்க சக்தினா வத்வாக ஆகமனம் வதுவினுடைய வருகை அப்படின்னால சக்தி விபக்தி சமாசம் போடுறதுனால சக்தி சமாசத்துக்கு சக்தின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் கிருத் சக்தி சமாசாச்ச அப்படின்னு ஒண்ணு போட்டிருக்காங்க. அது என்னன்னா அந்த சூத்திரம் பிராதிபதிகம் பேர் வைக்கிறது. இந்த இதுக்கு பாருங்க, இந்த எந்த ஒரு சப்தமா இருந்தாலும் ராமஹா நம்ம ரூபம் சொல்லிடுறோம். சப்தம் என்ன சப்தம்? இது ராம சப்தம். அதுக்கு மேல ராமஹா ராமோ ராமஹா நம்ம சப்தம் 3 ஏகவச்சனம் தீவச்சனம் பகவச்சனம் சொல்றோம். அதாவது 7 விபக்திகள் சொல்றோம். அப்ப ராமஹா சூன்னு ஒரு ஏகத்தை வைக்கிறோம், சிதியாக அவுன்னு வைக்கிறோம், சிதியாக ஜர்ஷன் வைப்போம். இப்போ இங்க இந்த ராமஹான்னு ராம சப்தத்துக்கு பாருங்க, இதுக்கு பிராதிபதிகம் பேரு. இதுக்கு பிராதிபதிகம். இந்த இவைகளுக்கெல்லாம் இருப்பாங்க. இந்த 21 ரூபாய் ஆத்திருக்கும் ராமசப்தம் மேல அந்த 21 பிரத்யங்கள் இருக்கும். அந்த பிரத்யங்கள்லாம் வச்சாலும் ராமஹா ராமன், ஒரு ராமன், 2 ராமர்கள், பல ராமர்கள். 2வது ராமனை, ராமம்னா ராமனை, 2 ராமனைனா 3 ராம பல ராமர்களே ராமனை. அப்ப ராமேன ராமனார். அதே ஒவ்வொரு விபக்திக்கு பாருங்க, அதுக்கெல்லாம் 7 விபக்திகள் இருக்கும். அது மேல வைக்கிறது பிரத்யங்கள் பேரு. இதுக்குன்னா பிறகு பிரத்யா பிராதிபதிகம் சொல்லுவாங்க, பிரகிருதி பிரத்யம் சொல்லுவாங்க. பிரகிருதின்னு சொல்லுவாங்க. பிராதிபதிகம் அது மேலதான் பிரத்யங்கள் தான் வரும். பிரத்யங்கள் எது மேல வரும்? பிராதிபதிகம் முதல்ல பேர் வரணும். அது மேல பிரத்யம் வச்சு ரூபம் அந்த சப்தங்கள் சொல்ல முடியும். ஏன் ராமன் சொன்ன சப்தம் சொல்ல முடியாது. அந்த ராம சப்தமோ கிருஷ்ண சப்தமோ சீதா சப்தமோ முதல்ல அதுக்கு பிராதிபதிகம் பேர் வைக்கணும். அதை பேர் வச்சா விட்டுதான் பிராதிபதிகம் மாதிரி இந்த பிரத்யங்கள் வந்து ராமஹா ராமோ ராமஹா கிருஷ்ணா கிருஷ்ணோ கிருஷ்ணா அதே சப்தங்கள் 21 பண்ண முடியும். அப்ப முதல்ல இந்த ராமசப்த பிராதிபதிகள் பேர் வரணும். அதே மாதிரி அதுக்கும் சூத்திரம் இருக்கு, ப்ரொசீஜர் இருக்கு. எப்படி இருக்கணும் அப்படின்றது ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அர்த்தவத்தா இருக்கணும். இப்போ வச்சுக்கோங்க, அதே ராம இருக்கணும். இதுக்கு ராம பிராதிபதிகள் பேர் வரணும்னா அர்த்தவத்து. அர்த்தவத்னா அர்த்தம் அத்தியாஸ்தி அர்த்தவத்து. இது ஒரு அர்த்தத்தை பொருள் கொண்டதாக இருக்க வேண்டும். ஒரு ரூல்ஸ். அதாது அதாதுன்னா தாது அதாது. அது ராமன்றது தாத்துவா தாத்துனா வெர்பா இருக்கக்கூடாது. அர்த்தம் மட்டும்தான் இருக்கணும். தாத்துவா இருக்க கூடாது. அர்த்தவத்து அதாது அப்பிரத்யா. அப்பிரத்யா பிரத்யமா இருக்க. பிரத்யம்னா சொல்லுங்க, அதாவது நிறைய இருக்கு. உடைய அவனுடைய அவன் ஆள் ஓடு விட அதை சொன்னதான் பிரத்யம். சொல்லுவீங்க. அது பிரத்யமாவும் அது இருக்கக்கூடாது. பிரத்யாந்தம்னா அந்த பிரசித்த அந்தமாவுடையது. ராமனுடைய அப்படின்னு சொன்னா ராமன் ராமனுடையன்றது அது பிரத்ய சேர்ந்து உடைய சதம் கூட சேர்ந்ததுனால அது பிரத்யத்தை அந்தமா வச்சிருக்க கூடாது. அதுக்கு பிரத்யாந்தா. அதாவது 4 ரூல் சொல்லுங்க. அர்த்தம் உள்ளதா இருக்கணும், தாத்துவா இருக்கக்கூடாது, பிரத்யமா இருக்கக்கூடாது, பிரத்யத்தை அந்தமா கடைசியில பிரத்யத்தை வச்சுன்னு இருக்கும் கூடாது. இந்த 4 இருந்தால்தான் அதுக்கு என்ன பேர் வரும்? பிராதிபதிகம் அப்படின்னு பேர். இப்போ ராமசப்தம் நம்ம சொல்ல போறோம்னா அப்படின்னு இருக்கு. இப்போ இதுக்கு பிராதிபதிகம் பேர் வந்தாதான் இதுக்கு மேல எல்லாம் வச்சு ராமஹா ராமு ராமஹான்னு பண்ண முடியும். இப்ப ராமன்றதுக்கு இந்த 4 ரூல்ஸ் ஒருத்தான் பார்ப்போம். ராம என்ன அர்த்தம்னா ரமுதாசனால கண்பத்தை வச்சு சப்தங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். சம்ஸ்கிருதத்தை பொறுத்த வரைக்கும் சப்தங்கள் எல்லாமே இந்த சப்தம்னா நவுன் எல்லாமே ஒரு வெர்பில இருந்தா ஒரு சப்தத்தை எடுத்து உள்ள போய் கடைசியே பிரிச்சு போய் பார்த்தா கடைசியில் எங்க போய் முடியும்? வெர்பில போய் தான் முடியும். ஒரு வெர்பில இருந்தா சப்தங்கள் உண்டாது சம்ஸ்கிருதத்துல. அப்படி இருக்கிறதுனால இந்த ராம சப்தம் ரம்முன்ற தாத்துலேருந்து வந்திருக்கு. அப்போ ரம்முன்ற தாத்துலேருந்து வந்ததுனால ரமதி இது ராமா. ரமத்தினா எல்லாராலும் விரும்பப்படுகிறவன் அர்த்தம். அப்போ ரமதி இது ராமா, எல்லாராலும்
விரும்பப்படுபவன் அப்படின்னு அர்த்தம். அப்ப ரமதாசு மேல இந்த கஞ்சன்னு பிரத்யம் அது என்ன பார்த்தீங்கன்னா கிருத்பிரத்தியம் இருக்கு. கிருத்பிரத்தியத்துடைய முக்கிய வேலை என்னன்னா ஒரு வெற்ப நவுனா மாத்தணும். ஒரு வெற்ப நவுனா மாத்தினா கிருத்பிரத்தியங்கள் இருக்கும். அப்ப அந்த வெற்பத்தை கிருத்பிரத்தியத்தை இருக்கு. இந்த ரம்முன் தாத்து மேல அந்த கிருத்பிரத்தியை வச்சு ராமன் மாற்றணும். இப்ப ரம்முன் தாத்துவா இருந்தது, இப்ப ராமன் என்ன பண்ணுது நவுனா மாறிடும். இது வெற்பா இருந்தது, இப்ப இங்க நவுனா மாறிடுது, ராமன் நவுனா மாறிடும். அப்போ ரமதீதி ராமஹா அப்படின்னு அர்த்தம் சொல்றோம். ரமதீதி ராமஹா அப்படின்னால எல்லாரும் விரும்பப்படுகிறவன் அப்படின்னு சொன்னதுனால இது அர்த்தவத்தா இருக்கு. ராமன்றது அர்த்தவத்தா இருக்கு. முதல் இது ஓகேவா இருக்கு. அடுத்தது தாத்துவா இருக்கக்கூடாதுன்னு இப்போ தாத்து இது எதுல வந்தது ராம தாத்துன்னு வந்தது. ரமு தாத்து ராம தாத்து தாத்துன்னா ரமுதான் தாத்து. ராம தாத்து வந்து கிடையாது. ராமன் மாறினாவுக்கு இப்போ இது தாத்து கிடையாது. ஏன்னா ரம்முன்ற தாத்து மேல கண்பட்டது ராமன் மாறிடுது. ரம்முதா தாத்து, ராமன்றது தாத்து இல்ல. ஓகேவா? அப்போ இது அதாத்து இல்லைன்ற இல்லையா? வர்பா இருக்க கூடாது. கன்னியா போட்டு கல்யாணம் ஆயிடுச்சு. இப்ப கன்னியாபுரம் சொல்ல முடியுமா? கல்யாணம் ஆகிட்டு அதே மாதிரி ரம்முடு தாத்து அது மேல பிரச்சனை வச்சு ராமன் மாறிடுவோம். இப்போ இது தாத்து கிடையாது. ரம்முதான் தாத்து, இப்ப தாத்து கிடையாது. அப்போ இது அதாத்து. அந்த ரூல்ஸ் ஒரு அப்பிரத்யா. இப்ப ராமன் பிரச்சனை கிடையாது. இது கன்னியா பிரச்சனை இருக்கலாம். இப்ப கன்னியா பிரச்சனை ராமன் பிரச்சனை கிடையாது. ராமன் பிரச்சனையும் கிடையாது. அந்த ரூல் சொல்லுங்க. பிரத்யாந்தமா அப்படின்னு பார்த்தா இப்ப என்ன பாத்தீங்கன்னா ரகுதாஸ் மேல கண் பிரச்சனை வச்சிருக்கோம், ராமனா இருக்கு. இப்போ ராமன் இந்த கண்ணோட சேர்ந்தா ராமனா இருக்கா? அப்போ கண் பிரத்தி அந்தத்துல இருக்கு. ரம்மு கண்ணு ராமனா இருக்கு. இப்ப கண் பிரத்தியத்தை சேர்த்ததான் ராமன் இருக்கிறதுனால இப்ப கண் பிரத்தி அந்தமா இருக்கு. ராம சப்தம் அந்தன முடிவுன்னு அர்த்தம். இப்ப கண் பிரத்தி அந்தமா இருக்கிறதுனால இப்ப பிரத்யாந்தமா இருக்கு. ராமதாஸ் சப்தமானது அர்த்தவத்தா இருக்கு, தாத்துவா இல்ல, பிரத்யமா இல்ல. ஆனா பிரத்யாந்தமா இருக்கு. ஏன்னா கண் பிரத்தியை வச்சிருக்கோம், அது பிரத்யேக அந்தமா வச்சிருக்க முடியறதுனால கண் பிரத்யாந்தமா இருக்கிறதுனால இந்த ரூட் தான் எடுக்கிறது இங்க. ஓகேவா? இப்ப இந்த ரூட் எடுக்கிறதுனால இப்ப ராம சப்தத்துக்கு வரத்துக்கு சான்ஸ் கிடையாது, வராது. ஏன்னா 4 ரூல்ஸ் 3 ரூல்ஸ் இருக்கு, 4வது ரூல் ஒத்து வரல. அதே நேரத்தில் நான் சொல்றேன் கிருத்தத்திய சமாசாஸ்திரம் சொல்றோம். நான் இங்க இருக்கிறேன் கிருத்து தர்சித சமாசம் 3 ரூல்ஸ் சொல்றேன். எக்ஸாம்பிள் இந்த அர்த்தவத்து இந்த சூத்திரத்துக்கு அப்புறம் அர்த்த சூத்திரம் இது. அர்த்தவத்து அதாத்து அப்பிரத்யா பிராதிபதியம் முதல் பிராதிபதியம் சூத்திரம் வந்து அப்படி சொல்லச்சு ஒரு இடத்த எட்டிக்கிறது. அப்ப என்ன பண்ண இன்னும் சூத்திரம் பண்ணி அதை சமாதானம் அதை சமர்த்திக்கிறேன், அதாவது சமாதானம் பண்றேன், எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். கிருத் தர்சித சமாசம் நியாயமா பிரத்யாந்தமா இருந்தா கிடையாது பிராதிபதிகம். பிரத்யாந்தமா இருந்தா நான் பிரத்யாகம் சொன்னதுனால பிரத்யாந்தமா இருந்தால் கிடையாது. ஆனா எக்ஸம்ஷன் கிருத் பிரத்யம் தத்ய பிரத்யம். கிருத் பிரத்யம் நான் சொல்லியிருக்கோம் ஒரு வெர்ப நவுனா மாத்துறது. இப்ப இந்த கிருத் பிரத்யமா இருக்கிறதுனால இதுக்கு எக்ஸம்ஷன் இந்த பிரத்யாந்தமா இருந்தா மட்டும் அது பிராதிபதிகம் உண்டு. எக்ஸம்ஷன் கொடுக்குறேன். எப்போ பிரத்யாந்தமா இருந்தா கிடையாது, ஆனா எக்ஸம்ஷன் கிருத் பிரத்யாந்தமா இருந்தால் எக்ஸம்ஷன். அப்போ ரமுதாத்மா கண்பர்த்தை வச்சு ராமன் ஆயிருக்கு. இப்ப ராமன் கண்பர்த்தியாந்தம், ஆனால் அந்த கண்ணியன்றது கிருத்பிரத்தியம், அதாவது இதுக்கு எக்ஸம்ஷன் வந்துட்டு, அதாவது இதுக்கு ராமன் பிராதிபதிகம் வந்துடும். ஓகேவா? புரியுதா? இன்னொரு வாட்டி சொல்லுங்க சுவாமி, கொஞ்சம் கொஞ்சம் குழம்பு. பிராதிபதிகம் ஒண்ணு, பிரத்யம் ஒண்ணு. இப்ப சப்தங்கள் சொல்றோம். ராமஹா கிருஷ்ணா நிறைய சப்தங்கள் 21 ரூபம் ஒவ்வொருத்தர் சொல்றோம். ராமஹான்றத ஏகவச்சனம் தீவச்சனம் பகுவச்சனம் ஒவ்வொரு 7 விபக்திகள் சொல்றோம். அப்போ 7 விபக்தி ராம சப்தத்து மேல இந்த 21 ரூபங்கள் எப்படி வருதுன்னா இதுல பிரத்யங்கள் 21 பிரத்யங்களை விதிச்சு 21 மேலான ரூபங்கள் உண்டாங்க. அப்போ ஒரே பக்கம் அந்த 21 பிரத்யம் காமன். நான் வேணா அது அப்புறம் எழுதி அனுப்புறேன். அவர் தெரிஞ்சா சரி அப்படின்னு 21 விபக்தி அது காமன். எல்லா ஷட்லிங்கங்களும் புள்ளிங்கத்தையும் அதான், ஸ்ரீலிங்கத்திலே அதெந்த புள்ளிங்கத்திலே அதான், அதெந்த ஸ்ரீலிங்கத்திலே அதான், அதன் ரமு ஸ்ரீலிங்கத்திலே அதான். இப்ப அலந்த சப்தத்துல அதான், அலந்த ஸ்ரீலிங்கத்திலே அதான், அலந்த ரமு ஸ்ரீலிங்கத்திலே அதான். 6 லிங்க சப்தங்கள்.
அச்சு அந்தமாவுடைய உயிரெழுத்து அந்தமாவுடைய புள்ளிங்க சப்தங்கள், இப்ப ராம அதேம சப்தங்கள், உயிரெழுத்து அந்தமாவுடைய ஸ்ரீலிங்க சப்தங்கள், உயிரெழுத்து அந்தமாவுடைய நமுசலிங்க சப்தங்கள் 3. அதே மாதிரி மெய்யெழுத்து அந்தமாவுடைய புள்ளிங்க சப்தம், மெய்யெழுத்து அந்தமாவுடைய ஸ்ரீலிங்க சப்தம், மெய்யெழுத்து அந்தமாவுடைய நமுசலிங்க சப்தம், மொத்தம் 6 லிங்கங்கள், ஷட்லிங்கங்கள் பேர் இருக்கு. 6 லிங்கமான சப்தங்கள் இருக்கு, நம்ம படிச்சிருப்போம். இப்ப அந்த 6 லிங்கத்து இந்த பிரத்தியன்றது காமனா இருக்கும். இந்த ராம சப்தம் வச்சாலும் சரி, ஹரி சப்தம் வச்சாலும் சரி, நதி சப்தம் வச்சாலும் சரி, ஞான சப்தம் வச்சாலும் சரி, வாரி சப்தம் வச்சாலும் அது இந்த பிரத்தியங்கள் மாறவே மாறாது. எல்லாத்துக்கும் எந்த சப்தம் வச்சாலும் இந்த மேல அந்த பிரத்தியம் வரும். அது சில சூத்திரங்கள் வந்து ரூபநிஷ்பத்தி மாத்திருக்கும். வாரி வாரிணி வாரிணி ரூபமா இருக்கும். ராமஹா ராமு ராமாஹா அதே பிரத்தியம் தான், சுவஜஸ் தான். வாரி வாரிணி வாரிணி சுவஜஸ் பிரத்தியம் தான். ஆனா அது வர காரியங்கள் என்ன ஆகும்? ஒரே பஸ் தான், நேம் போர்டு மாதிரி வேற ஒரு ரூப் வரா மாதிரி. பஸ்ல மாறுமா? பஸ் சைஸ்ல மாறாது. அது மாதிரி போர்டு எந்த ஒரு பொருட்கள் அந்த ஊருக்கு போற மாதிரி இந்த சுவஜன் 24 பஸ் மாதிரி அங்கேதான் இருக்கும், ஒரே மாதிரிதான். ராம சத்துவம் தான் அப்படி வச்சிடும். அது வர சூத்திரங்கள் வந்து ராமஹா ராமு ராமஹா ஆயிடும். அதே ரமா வந்தா ரமா ரமே ரமான்னு மாறும். அது மாதிரி சுவஜன் பிரச்சனை வரும். அது வேற சூத்திரங்கள் வேற மாறி வரும். அதுக்கேற்ற சூத்திரம் வந்து மாறும். அதே ஞானம் ஞானே ஞானானி அதே சுவஜன் பிரச்சனை வைக்கணும். ஆனா ஞானம் ஞானே அதுக்கேற்ற சூத்திரங்கள், சூத்திரம் வேற சூத்திரம் வரும், மாறும். அதுதான் சூத்திரங்கள் தான் வேற தவிர இந்த பிரத்யங்களை மாறாது. அதாவது இந்த ராமசப்தம் அந்த பிரத்யேக 21 பிரத்யங்களும் பிராதிபதிகம் சன்மை இருந்தாதான் வரும். அந்த பிராதிபதிகம் வைக்க என்ன சொல்றோம்னா இந்த சூத்திரம் அர்த்தவது அகாத்துரு அப்பிரத்ய பிராதிபதிகம் சூத்திரம். அர்த்தவத்தினா அர்த்தத்தோட இருக்கணும். அந்த பிராதிபதிக சப்தமானது அர்த்தத்தோட இருக்க வேண்டும். அது தாத்து வெறுப்பாக இருக்கக்கூடாது. அது மேல பிரத்யங்கள், ஏதோ ஒரு பிரத்யம், பிரத்யம் வந்து அது அதே பிரத்யமா இருக்கக்கூடாது, பிரத்யாந்தமா இருக்கக்கூடாது. கிருஷ்ணன் கிருஷ்ணன் வரக்கூடாதுன்னு சொல்றோம். எங்க ராமகிருஷ்ணன் வரலாமான்னு கேட்டாங்க. அது ராமகிருஷ்ணன் அந்தமா தான் அர்த்தம். கிருஷ்ணனும் வரக்கூடாது, கிருஷ்ணன் அந்தமா வச்சுட்டு ராமகிருஷ்ணன் கோபாலகிருஷ்ணன் அவனும் கிடையாதுன்னு சொல்ற மாதிரி பிரத்யமா இருந்தாலும் கிடையாது, பிரத்யாந்தமா அந்த பிரத்யேகத்தை அந்தமா வச்சுட்டு அர்த்தமா இருந்தாலும் அது பிராதிபதிக்கு வந்து பேரானது வராது அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ நம்ம உதாரணம் ராம எடுத்துக்கிறோம். ராம அப்படின்னு எடுத்துட்டு அது எப்படி ஒரு ராம வந்தாது? ரமுதாத்து மேல கண் பிரத்யம், கண் இருந்து கிருத்பிரத்தியம், அது ஒரு வெறுப்பை நவனா மாற்றக்கூடிய பிரத்யம். அப்போ ரமுதாத்து மேல கண் பிரத்யம் வந்து ராம அது ரூபம் ஆயிடுச்சு. இப்ப ராமன்றது தாத்து அர்த்தவத்தான்னு பார்க்கணும். இது ராமன்னு அர்த்தம்னா ரமதி இது ராமா அப்படின்னு அர்த்தம் சொல்றோம். ரமதி இது ராமா, அப்போ எல்லாரும் விரும்பப்படுபவன் அப்படி அர்த்தம் இருக்கிறதுனால இது அர்த்தவத்து. முதல் ரூட் ஒத்து வந்துருச்சு. அடுத்த ரூட் அதாத்து, தாத்துவாக இருக்கக்கூடாது. இப்ப ராமன் தாத்துவானா இல்லை, ஏன்னா ரமுதான் தாத்து. இப்ப ராமன் மாறிடுச்சு, ராமன் தாத்து கிடையாது. ரம்பு தாத்துன்னு வருதுன்னா ராமன்றது தாத்து இல்லை, ராமன் ஒரு தாத்துவானது கிடையாது. அதாவது தாத்துவும் இல்லை. பிரத்யமா இது பிரத்யம், இது கண் தான் பிரத்யங்க. இப்ப ராமனு பிரத்யம் கிடையாது. அப்போ கண்ணியம் தான் பிரத்யங்க, ராமனு பிரத்யம் இல்லை, அதனால பிரத்யமும் கிடையாது. அப்போ 3வது ரூட்டும் ஓகே வேணும். 4வது ரூட் என்னன்னா பிரத்யாந்த, பிரத்யத்தை கடைசியில வச்சு அந்த சப்தமானது பிரத்யத்தை கடைசியில வச்சிருந்தாலும் இருக்கக்கூடாதுன்னு இருக்கு. அப்போதான் ரமுதாத்து மேல கண் பிரத்தியை வச்சு ராமன் ஆயிடுது. அப்போ இந்த கண் பிரத்தினா கூட கடைசியில முடியாது. அப்போ இது பிரத்யாந்தமா இருக்கு, கண் பிரத்யாந்தமா இருக்கிறதுனால இதுக்கு என்ன வராது, கீழானது வராது. ஏன்னா சொன்ன 4 ரூட்ல 3 ரூட் ஓகே ஆயிடுச்சு. 4வது ரூட் பிரத்யாந்தமா இருக்கக்கூடாதுன்ற ஒரு ரூட். அங்கே ராம சப்தத்தையும் எந்த சப்தத்தினால ஏதாவது பிரச்சனை வரும். சப்தங்கள் என்ன இருந்தாலும் ஏன்னா ஒரு வெப்ப நவனா மாத்திரைக்கு தான் சப்தம் வரப்போகுது. அப்போ பிரத்யாந்தமா இருக்கிறோம். அப்போ வராதுன்னு கேட்டா அதுல ஒரு அதுக்கு எக்ஸாம் அதை தடுக்கிறதுக்கு அதை ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு இன்னும் சூத்திரம் பண்ணுறேன். காதலி சூத்திரம் இன்னொன்று சூத்திரம் பண்ணியிருக்கேன். சமாசாத்திய எக்ஸம்ஷன் பிரத்யமாந்தமெல்லாம் கிடையாது. எக்ஸம்ஷன் எழுதுங்க, கிருத்பிரத்யாந்தமா இருந்தால் எக்ஸம்ஷன் காதலிக்கும் உண்டு, சத்திய பிரத்யாந்தமா இருந்தால் காதலிக்கும் உண்டு, சமாசமா இருந்தால் உண்டுன்னு 3 ரூல்ஸ் கொடுத்தேன், 3 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இப்போ கிருத்பிரத்தியனால இதுக்கு எக்ஸாம்பிள் கிடைச்சிருக்கு. ராம் சப்தத்துக்கு, ஹரி சப்தத்துக்கு, கிருஷ்ண சப்தத்துக்கு, கௌரி சப்தத்துக்கு எல்லா சப்தத்துக்கும் இதுதான் கிருத்பிரத்யாந்தங்கள். அந்த கிருத்பிரத்யாந்தமா இருக்கிறதுனால இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ராம பிராதிபதிகளுக்கு வந்து கிடைச்சிடும். ஓகேவா? இப்போ இது கிருத்பிரதி உதாரணம். நமக்கு வேண்டியது இல்லை, நம்மளுக்கு வேண்டியது தத்திக்கு ஒன்று சொல்லிடுறேன். கிருத் தத்தி சமாசத்துக்கு தாசரதியே சொல்றோம். தாசரதி சப்தம் இருக்குல்ல, தாசரதினா ராமன், தாசரதினா ராமன், ராமன்
எப்படி? தசரத குமாரர் தாசரதி இல்லையா? தசரதற்கு அபத்தியம், தசரருடைய பிள்ளை. வாசுதேவருடைய பிள்ளை வாசுதேவா. அப்படி எப்படி அப்படின்னா தத்திர பிரத்யம் வச்சு இந்த வசுதேவ சப்தம் தசரத மேல தத்திர பிரத்யம் வச்சா தாசரதின்னு ஆகிடும். வசுதேவ சப்தத்து மேல வாசுதேவான்னு மாறிடும். இப்போ ஆனா தசரதன், தாசரதினா ராமன் அர்த்தம், தசரதன் அர்த்தம் கிடையாது. வசுதேவனா வசுதேவர், வாசுதேவனா கண்ணன் அர்த்தம். அதே மாதிரி பாணினியம், பாணினியம் ஒன்று இருக்கும். பாணினி ரிஷி அப்படின்னா வியாக்கரணம். அவரை பண்ணப்பட்டது பாணினினா ரிஷி பேரு, பாணினியம்னா அவர் பண்ண கிரந்தத்துக்கு பேரு. திருக்குறள். அதே மாதிரி அதுதான் கத்தியப்பட்டதுதான் வரும். ஒரு நாள் பண்ணப்பட்டது அவருடைய பையன், அப்படி அந்த அவரப்பட்ட கிருதிகள் செயல் பண்ண இதுகள் புக்குகள்லாம் இருக்கு பாருங்க, அதுக்கெல்லாம் கூட என்ன ஆகும், கத்தியப்பட்டை வந்து அது அதை குறிக்கிற மாதிரி ஆகும். காணாதம் பாணினியம் சொல்லுவாங்க. காணாதம் கனாத ரிஷியால பண்ணப்பட்டது காணாதம். காணாதம்னா கனாத ரிஷியால் பண்ணப்பட்டது காணாதம். கனாதம் ரிஷி பேரு. காணாதம்னா அவரால் பண்ணப்பட்ட நியாயசாஸ்திரத்துக்கு பேரு காணாதம். அதே கத்திய பிரத்யேகம். இப்ப தாசரதின்னு ஆயிடுச்சு. தாசரதின்னு ஆயிடுச்சு. இப்ப பாருங்க, தாசரதின்னு அர்த்தம் தசரருடைய பிள்ளை. அர்த்தம் பிள்ளை அர்த்தம் இருக்குது. தாசரதிக்கு ஒரு தாசுவா கிடையாது. தாசரதின்னு ஒரு வெறுப்பு கிடையாது. தாசரதி ஒரு பிரத்யேகமும் கிடையாது. பிரத்யாந்தமான பிரத்யாந்தம் தாசரதி சத்திய பிரத்யம் எடுத்துக்குவாங்க. சத்திய பிரத்யாந்தமா இருக்கு. இப்ப தாசரதி சத்திய பிரத்யாந்தமா இருக்கிறதுனால பிராதிபதிகம் பேர் வராது. அர்த்தவ சூத்திரம் முதல் சூத்திரத்தினால அர்த்தவத்தாருக்கு தாசுவா பிரத்யாந்தமா இல்ல, பிரத்யமா இல்லை, ஆனா பிரத்யாந்தமா இருக்கு. சத்திய பிரத்யாந்தமா இருந்தால மற்ற சூத்திரம் அர்த்தவ அதாவது அப்பிரத்திய பிராதிபதிகம் சொன்னால பிராதிபதிகம் வராது. அப்படி வராதுன்னா அதுதான் என்ன வராது, சூத்திரம் வராது. தாசரதி தாசரத்தியோ தாசரத்தியான்னு தப்பு சொல்ல முடியாது. அப்ப அதுல எக்ஸாம்பிள் சத்திய பிரத்யாந்தம் எக்ஸாம்ஷன் உண்டு. சத்திய பிரத்யாந்தம் இருந்தாலும் அதுக்கு பிராதிபதிகம் உண்டு அப்படின்னு சொன்னதுனால தாசரதிக்கு சத்திய பிரத்யாந்தமான எக்ஸாம்ஷன். அதுல சூபத்திய வந்து தாசரதி தாசரத்து தாசரத்தியா வாசுதேவா வாசுதேவ வாசுதேவா அப்படின்னு நம்ம சமாதானம் பண்ண முடியும். இது கட்டிடத்துக்கு உதாரணம். இது விபக்தியில 3 விபக்தியிலும் வராது. 3 விபக்தி உண்டு, வராம போயிடும். தாசரதி அதுக்கு அந்த உண்டா இல்லையான்னு கேள்வி. பிராதிபதிகம் 2 சூத்திரம் சொல்றோம். முதல் சூத்திரம் அர்த்தவத்து அகாத்து அப்பிரத்திய பிராதிபதிகம். அந்த சூத்திரம் வந்தாதான் நம்ம ஏகவச்சன பகவதன் பண்ண முடியும். தாசரதி தாசரத்து தாசரத்தியான்னு பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்ணுவோம், பிராதிபதிகம் அது வரும். அது பிராதிபதிகம் வந்து எது முதல் சின்ன அர்த்தவத்து இருக்கு, அதாத்து இருக்கு, அப்பிரத்தியமா இருக்கு, ஆனா பிரத்யாந்தமா இருக்கு. ஏன்னா தாசரதி சத்திய பிரத்யாந்தமா இருக்கிறதுனால இதுக்கு பிராதிபதிகம் வராது. அதனால அப்ப என்ன பண்ணுவோம், தாசரி தாசரி தாசத்தை சப்தம் சொல்ல முடியாது நம்மளால. அதுக்கு என்ன கொடுத்து ஒரு அர்த்தம் பிரத்யாந்தமான எக்ஸாம்ஷன், சத்திய பிரத்யாந்தமான எக்ஸாம்ஷன் கொடுத்து தாசரி சத்திய பிரத்யமா ஆமா ஓகே அதுக்கு எக்ஸாம்ஷன் பிராதிபதிகம் கொடுத்துருவோம் அப்படின்ட்டு அவர் இது பிராதிபதிகம் வந்துடும். அது மாதிரி ஷூ வரும். இப்போ தாசரதி தாசரத்தியோ தாசரத்தி சமாசம் சப்தமானது சொல்ல முடியும். வசுதேவா வசுதேவோ வசுதேவான்னு சப்தம் வாசுதேவா வாசுதேவா வாசுதேவோ வாசுதேவான்னு நம்ம சப்தம் சொல்ல முடியும். அப்ப அது எக்ஸாம்பிள் சொல்றோம். இந்த சமாசாரத்தை சொல்றோம். எக்ஸாம்பிள் கொடுத்தா சொல்றாங்க. அதான் இங்க சமாசாரத்தை. இப்ப சமாசத்துல நம்ம இங்க ப்ராப்ளம் இதான் இங்க உதாரணத்துக்கு தேவை. இப்போ கிருத்த சமாசம் ஏன் போட்டிருக்காருன்னா, இப்போ வது ஆகமனம் சொல்லி, ஏன்னா வது பத்வாக ஆகமனம் தான் நம்ம 2 சப்தம். பத்வாகன்னு ஒரு பதம், ஆகமம்னு ஒரு பதம். 2 பதம் நம்ம என்ன பண்ண போறோம், சேர்க்க போறோம், சந்தி பண்ண போறோம், சமாசம் பண்ண போறோம். சமாசம் பண்ணிட்டு பத்வா எப்படி ஆகணும் முதல்ல அதை பண்ணணும். அது இருக்கிற பிரகிருதி பிரத்யேக பிரிச்சு முதல்ல காணும்.
பண்ணணும், பிரிக்கணும். இப்போ வச்சுக்கோ, ரேஷன் நம்ம ஒரு பேர் இருக்குன்னா 2 பேர் கல்யாணம் பண்ண போறாங்கன்னா இந்த பேர்ல இருந்து ரேஷன் கார்டுல பேர் நீக்கணும், அவா கார்டுல பேரை நீக்கிட்டு தனியா ஒரு கார்டு கொடுத்து பண்ணணும். அதான ஃபேமிலி 2 பேரை கல்யாணம் பண்ணிட்டு இவருடைய ரேஷன் கார்டு இதை நீக்கிடணும். சூடு ஆகவன சூடு ரேஷன் கார்டு நீக்கிடணும். அப்ப எப்படி இருக்கும்? ஆகமன அது ஒரு ரேஷன் கார்டு நெசந்தது விபக்தி அதை தொலைச்சிடணும். ஆகமன சப்தம் அதுவும் சூப்பிரத்தியம் ஏகவச்சனம். அது சூவை தொலைச்சாரு தனியா இந்த பையன் கொண்டு விட்டு தனியா நிக்கிறான் கார்டுல நிக்கிறது. அது 2 ஒன்னா சேர்த்து ஒரு கார்டு போடணும். அவள் ஆகமன சந்தி பண்ணணும்ல, கல்யாணம் சந்தி பண்ண என்ன பண்ணணும்? வது ஆதேஷாவும் சொல்லலாம். அது மாதிரி வது பிளஸ் ஆதேஷா போனதுனால அதுதான் அடுத்ததுக்காக வரும். சுபோதாது பிராதிபதிகையோ அது சூத்திரம். அது வது ஆகமன அது சுபோதாது பிராதிபதிகையோ 2வது அது சூத்திரம். இந்த நெத்துக்கும் சூக்கும் லோகம் மறைஞ்சு போயிடும், தொலைக்காது. இதுல 2த்தையும் எடுக்கிறது சூத்திரம் தான். சூத்திரங்கள் தான் சுபோதாது பிராதிபதிக யோகம். ரெண்டையும் அங்கேருந்து எடுத்துடணும், லோகம் பண்ணிடணும். லோகம்னா மறைக்கிறது, மறைச்சிடணும். மறைச்சிருச்சுன்னா வது ஆகமனன் அப்படி இருக்கும். இந்த இடத்துல வது பூக்கு நான் வந்து ஆகமனன் ஊருக்கு என்ன வந்து எண் வந்துருது. அது சூத்திரம்னா இக்கோ என் சூத்திரம் ஊக்கு வா வந்துருது. இப்போ வந்து பு ஆகமன அப்படின்னு ஆயிடுச்சு. சேர்த்துருப்பா கூப்பிடுதா வத்வா கமன அப்படின்னு இப்ப சப்தம் வந்துருது. இதான் சப்தம். இப்போ 2 சந்தி ஆகி சமாசாயி கல்யாணம் ஆகி ஜாயிண்ட் ஆகிட்டா 2 பேரும். ஆனா வந்து இவாளுக்கு கூட இப்போ காலம் ரேஷன் கார்டு போடணும்ல, இதுக்கு மேலே இப்போ ஷூ உதாரணம் ஷூ போடுறோம். அவங்க இது வேணா போடுறது சொல்லிக்கலாம். 21 எந்த ரூபா வேணுமோ அந்த ரூபா சொல்ல போறோம். பிரதமா ஏகவசனம் சொல்லணும்னா வேற என்ன சூப்பரத்தையும் வைக்கணும். அதுக்குதான் சூத்திரம். அந்த சூத்திரத்தையே இருக்கு. சூஜத்துக்கு பாருங்க, அந்த 21 பிரத்யத்தையும் சேர்த்து ஒரே சூத்திரம் அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு. அது சூத்திரம் 21 பிரத்யங்கிற சூத்திரம். அதை உங்களுக்கு நான் எழுதி ஒரு டாட்டா அனுப்புறேன். இந்த முதல் பிரதமா அது சூப்பிரத்தை தான் வரும். ஃபர்ஸ்ட் சூப்பிரத்தையும் வச்சிருக்கேன். அப்போ அந்த சூக்கு அம்ச ஆதேசம். சூக்கு என்ன ஆதேசம்? நம்புறீங்க பாத்திருக்கீங்களா? இப்போ ஞானம் ராமஹன் அஹா முடியாது புள்ளிங்கத்துல ரமா ஆகாரம் முடியாது. நம்ம ஞானம் எவ்வளவு முடியாது? ஞானம் முடியாது. ஓகேவா? உதாரணம் ராம சப்தம் புள்ளிங்க சப்தம் சூப்பிரத்தியம் பிரதமா ஏகவசனம் ரூப ராமஹன் ஆறு ஸ்ரீலிங்க சப்தம் ரமா ஸ்ரீலிங்க சப்தம் அது சூப்பிரத்தியம். அது லோகம் ரமான்னு இருக்கும், ஞானம் இருக்கும். அது மேல சூப்பிரத்தியம் என்ன தெரியுதா? இந்த ஞானம் ஆயிடுது. இதான் வித்தியாசம். ராமா ரமா வந்து லோகம் ரமானே இருக்கு. ஞான சப்தம் வந்து அந்த சூக்கு இந்த சூக்கு விசர்க வருதோ, இந்த சூக்கு மறைஞ்சி போறது, இந்த இதுக்கு அம்பு வருது. அது அந்த சூத்திரத்தை அந்த பிரகடனத்தை வர சூத்திரத்தை வர போறது. அது கிராமர் அதுக்கு தான் போவேன். வேதங்கள் இப்படிதான் வருது. ஆனா இஷ்டன்றது காமன், இல்லாத ஏகவசனத்துல இந்த சூன்றது காமன். அதே மாதிரி இங்க சூ வச்சாச்சு. இது நமுசலிங்கமா இருக்கிறதுனால ஞான சப்தம் திருப்பி சொல்லுங்க சுவாமி. ஞான சப்தம் எப்படியா இருந்து? ராமக சப்தம் ஞான சூன் இருக்கும்.
ராமசு வச்சோம்ல, ராமஷு ராமஹான் ஆச்சா, ராமஹான் ஆச்சா. ராமன் அது சூக்கு நம்ம விசர்க்க வரும். ராமா ஏகவச்சனம். ஓகேவா? அது ஓகேவா? புள்ளிங்கத்துல ராமசு விசர்க்க வருது ராமா ரூபாய். ரமா சப்தமா ஸ்ரீலிங்க சப்தம். ரமா அது மாதிரி பிரதமாய பத்திரம் சூதான். அப்ப சூக்கு லோகம் வந்துடும், மறந்து போயிடும். அப்போ ரமானே இருக்கும். அது ஓகேவா? இப்ப ஞான சப்தம், ஞான பல இதுவே வச்சுக்கோங்க. அது மாதிரி இதே சூப்பிரத்தியம். அந்த சிறுக்கு என்ன வரும்? அம்மு வரும். ஞான அம். அப்ப ரெண்டு ஆவாவும் சேர்ந்து ஆவே வரும். ஞானம். இந்த ஞான ஆவும் இந்த அம்மனுக்கு ஆவும் சேர்த்து ஒரே எழுத்து வரப்போகுது. பூர்வ ரூபம்னு சொல்ல போற அது வரப்போகுது. அந்த ஒரு ஆதான் இருக்கும். ஞானம் ரூபா இருக்கு. இப்போ இந்த இங்க இந்த தேசத்துக்கு அம்மு வந்து வரப்போறது இல்லை. அதே மாதிரி இங்க வத்வாகமன சிறுக்கு என்ன வந்துடுது? நமுசலிங்க சத்தம் அது. அதனால அம்மு வந்துடுது. ஓகேவா? அப்போ வத்வாகமன கமனு இருக்குமா? வத்வாகமன இருக்குல்ல, அம்மு ரெண்டு அங்கே இது இருக்குல்ல, இது புரியுதா? வத்வாகமன சிறுக்கு என்ன வந்துடுது? அம்மு வந்துடுது. இப்போ வத்வாகமன அம்மு ஆகிட்டு அமி பூர்வா ஆவும் ஆவும் சேர்த்து பூர்வ ரெண்டாவது பதிலாக பூர்வ ரூபம். நம்ம 8 பார்த்தோமே, 8 சந்தில சொன்னோமே அந்த அச்சந்தில, அது பூர்வ ரூப சந்தின்னு ஒரு சந்தி இருக்கு. அப்ப என்னன்னா 2 எழுத்துக்கு பதிலாக முன்னேற்று வந்தா பூர்வ ரூபம். இந்த ஆக்கு இந்த ஆக்கு போயிட்டு 2க்கு பதிலாக முன்னேற்று ஆக வந்துடும். அப்ப 2ஆ போயிட்டு 1ஆ வந்துடும். அப்போ வத்வாகம் கமன்னு இம்மு இன்னுக்கு வத்வாகமனம். வரலாம், வத்வாகமனா தீர்க்க வரலாம். ஆனால் இந்த சூத்திரம் வருது பூர்வ ரூபம் வந்துடுது. இந்த ஆகு சேர்த்து முன்னாடிக்கு ஆக வந்துடுது. அப்போ வத்வாகமன அம்மு வத்வாகமனம் அப்படி ரூபமானது. புரியுதா? எங்க சந்தேகம் இருக்கீங்களா? இங்க இது சொல்லவா? வத்வாக ஆகமனம் அப்படின்றது வத்வாக வத்வையினுடைய ஆகமனம் வருகை அப்படின்றத 2 பதம். இந்த 2 பதம் நம்ம ஒன்னா சேர்க்க போறோம். அப்போ சேர்க்கணும்னா இந்த இருக்கிற பிரச்சனைகளை முதல்ல எடுத்தாதான் 2 பிரச்சனை ஒன்னா சேர்க்க முடியும். அப்போ வத்வாகன்றது 6வது வேற்றுமை. அப்போ அதுதான் என்ன பிரச்சனை? நெற்பிரத்தியம் வரும். அப்போ வது சப்தம் அதுதான் நெற்பிரத்தியம். அது ஆகம சப்தம் பிரதமா விபக்தி. அது ஆகம சப்தம் சுப்பிரத்தியம். அது அடுத்தது முதல்ல சுப்பிரத்தியம். இப்ப 2 பிரச்சனைகளை எடுத்தாதான் 2 பிரச்சனையும் ஒன்னா சேரும். இப்ப 2 பிரச்சனையும் நம்ம முதல்ல எடுக்கணும். அதுக்கு உண்டான சூத்திரம் தான் சுபோதாது பிராதிபதிகையோ. அந்த 2 எடுக்க உண்டான கிராமர் சூத்திரம் தான் ரூட்ஸ். சூத்திரம் தான் அந்த ரூட்ஸ் தான். சுபோதாது பிராதிபதிகையோ அப்படின்னால இந்த நெஸ்டுக்கும் போயிடும். அப்ப போயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்கும்? வது ஆகமன அது மாத்திரம் தான் இருக்கும். அப்போ வது ஆகமன இந்த 2த்தையும் முதல்ல ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணத சந்தி. இப்போ சமாசத்துல சந்தி தான் 2 பதத்தோடய ஒன்னா சேர்த்து ஒரே பதமா ஆக போறது. அப்போ முதல் பதத்தை கடைசி ஊ இருக்கு, 2ஆவது பதத்தோடைய முதல் ஆகிறதுனால நீங்க வரத்துக்கு ப்ரொஜெக்ட் இருக்கு, என்சந்தி வரத்துக்கு ரூட்ஸ் இருக்குனால. ஏன்னா ஊ பக்கம் அச்சு அசவரணமான அச்சு பரமா இருக்கு. ஊ எழுத்து அதற்கு ஆண்டு அசவ சவரணம் இல்லாத அச்சு எழுத்து பரமா இருக்கிறதுனால இந்த ஊக்கு ஊ வந்துடுது. அப்போ ஆகமன ரூபாயிடும். அப்ப சேர்த்தா என்னன்னா வத்வாகமன அப்படின்னு ஆயிடும். வத்வாகமன சப்தம்ன்றது ஒரு எப்படி ஆச்சோ ஹரி கிருஷ்ணன் எப்படி ஆச்சோ வத்வாகமன ஒரு 2 பதம் ஒன்னா சேர்த்து ஒரு சப்தம் ஒரு நவுன் ஆனது நம்ம கிட்ட உண்டாயிடுச்சு. 2 பதம் சேர்த்து ஒரே பதமா ஆயிடுச்சு. இப்போ வத்வாகமன்றது வது ஆகமன 2 பதம் சேர்ந்து வத்வாகமன ஒரே பதம். ஏன்னா 2 காம்பவுண்ட் வேர்டு ஆயிடுச்சு. 2 பதம் காம்பவுண்ட் வேர்டு ஒன்னாயிடும். அப்போ வத்வாகமனன் ஆயிடுச்சு. இப்போ வத்வாகமன ஆனாவுக்கு
இதுக்கு மேல நம்ம என்ன பண்ணோம்? ஏகவச்சனம் தீவச்சனம் பக்கம் சொன்ன வத்வாகமனம் வத்வாகமனானி அப்படின்னா ஏகவச்சனம் சொல்லணும்னா இதுக்கு பிராதிபதிகம் வரணும், அது சுப்பிரத்தியம் வைக்கணும், ரூபம் சொல்லணும். அப்ப அது மேல பிரதமா ஏகவச்சனம் இருந்தால் சுப்பிரத்தியம் வைக்க போறோம். வத்வாகமன பிரதமான, ஏன்னா சூதம் பிரதமா வத்வாகமன சூன்னு இருக்கும். அந்த சூக்கு நமுசலிங்கத்துல அம்பிரத்தியம், சூக்கு என்ன பிரத்தியம்? அம்மு பிரத்தியம் வரும். அந்த சூக்கு போயிட்டு அம்மு வந்துடும். அப்ப வத்வாகமன அப் அப்படின்னு ஆகும். இப்போ வத்வாகமன அம்மு இருக்கச்சு ஜாயிண்ட் ஆச்சுன்னா என்ன வரலாம்? வத்வாகமனா சேர்ந்து தீர்க்க வரலாம். ஆனா இங்க ஒரு சூத்திரம் அமிபூர்வ சூத்திரம் இருக்கு. சேர்த்து ஒரே பூர்வ இருக்க காரணம் வந்துடும் அப்படின்னு ரூல் இருக்கு. ரெண்டா சேர்த்து பூர்வ இருக்கார எழுத்து என்ன எழுத்து இருக்கோ அந்த எழுத்தே வந்துடும். பூர்வ பூர்வம் இது பரம், பூர்வம்னா முன் எழுத்து, பரம்னா பின் எழுத்து. இந்த பதிலாக முன்னாடி இருக்கிற பூர்வ இருக்க எழுத்து வரும்னா முன்னாடி இருக்கு அந்த வந்துடும். இது ரெண்டும் போயிடும். அப்போ வத்வாகமனு அப்படி இருக்கும். இன்னும் பார்த்தா வத்வாகமன இம்மு வத்வாகமனம் அப்படின்னு இதான் ரூல்ஸ். இப்படி வரணும் பண்ணணும். ஆனா நம்மளுக்கு இங்க இருக்கு. அதனால என்ன பண்ணிட்டா இங்க உண்டி நமக்கு ஆரம்பிச்சு நம்ம உதாரணம் வந்துட்டே இருக்கா. இது நம்மகிட்ட சொல்லல, இந்த ப்ரொசீஜர் வந்து நாங்க வச்சுட்டு இருக்கோம். இது இதுல ஒண்ணு இருந்தா இங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதான் சொல்ல போறேன். இங்க பாருங்க, மேல பாருங்க. வத்து நேற்று ஆகமன து இத்தவஸ்தாயா, வத்து நேற்று ஆகமன து இத்தவஸ்தாயான இந்த அவஸ்தையில் நிலையில் சஷ்டி சமாசே, சஷ்டினா வத்வாக ஆகமன சப்தம் சொல்ற வந்ததுடைய சஷ்டி பக்தி, அதனால சஷ்டி சமாசே. சஷ்டி சமாசே பிராதிபதிக சஞ்ஞாயா, பிராதிபதிக நான் சொல்லிருக்கேன். பிராதிபதிக சொன்ன பெயர் பிராதிபதிகன்னு பேர் வந்தாருக்கு. சுபோதாது பிராதிபதிகையோ சுபோதாது லோகம், லோகம்னா மறைஞ்சு போகும். இந்த ஷூவும் மறைஞ்சு போகணும். அப்ப ஏன்னா அந்த பிரத்யங்களை குறைச்சாதான் ரெண்டும் ஒண்ணு சேர முடியும். அது ரெண்டுத்தையும் மறைச்சு. அதுக்கப்புறம் வந்து ஆகவன ஆனாவுக்கு என் சந்தவ், அதுக்கப்புறம் என் சந்தி பண்ணாவுக்கு என்னன்னா வா வருது. அது என் சந்தவ், என் சந்தவ் பண்ணாவுக்கு சமுதாய சுப்பிரத்தை. இப்ப வந்து ஆகமம் ரெண்டு பதமா இருந்து சமுதாயம்னா ஒரே சமுதாயம் ஒன்னாயிடுச்சு. ஒரே சமுதாயாது, அந்த உத்வாகம சமுதாயாது சுப்பிரத்தையே, அதனால சுப்பிரத்தியமானது நம்ம பண்ணியிருக்கோம். சுப்பிரத்தையே அமாதேசம், அந்த சூக்கு அம் ஆதேசம், அந்த சூக்கு பதிலாக அம் ஆதேசமானது வரும். அமாதேசே பூர்வ ரூபம், ஆக சேர்த்து பூர்வ ரூபம் முன்னேற்று பூர்வ ரூபேட்ட வத்வாகமனம் இது சித்தம் பவதி அப்படின்னு ரூபமானது தான் பிரகாரம் வத்வாகமன ரூபம் கிராமர் பிரகாரம் இதுதான் ரூபமானது நிஷ்பத்தி ஆயிருக்கு. ஏஷா வத்வாகமன சமஸ்தஸ்ய பதஸ்ய பிரக்ரியா கிரமம் தான் வத்வாகமன ஃபுல் பிரக்ரியா. பிரக்ரியனா அந்த ஒரு ரூல்ஸ் வரனே வரேன். அந்த அதுக்கு இதுக்கப்புறம் இது இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் அந்த வரிசை கிரமம். பிரக்ரியனா அந்த அதனுடைய லைன் கிரமம். அது இதுதான் 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 கிரமம் இதுதான். ஏதாடு பிரக்ரியாது என் சந்திரப்படி போயிட்டான். இந்த நம்ம பண்ண பிரக்ரியையில இந்த காரியங்கள்ல உள்ள என்ன இருக்கு? நம்ம என் சந்தியம் பண்ணிருக்கோமா இல்லையா? இந்த ஊருக்கு வா பண்ணிருக்கோம். அப்படின்னா சொல்ற ஏதாடு பிரக்ரியாது, இந்த பிரக்ரியையில என் சந்தி அப்படியே பிரவிஷ்டா, என் சந்தி அதுக்குள்ள இருக்கு. என் சந்திய பிரவிஷ்டானா அதுக்குள்ள சொல்லப்பட்டிருக்கு. அந்த எண்ணம் எங்க இருக்குன்னா வது ஆகமன இத்தவஸ்தாயம், வது ஆகமன இத்தவஸ்தாயம் இந்த இடத்துல பிரவர்த்தனை. இந்த இடத்துல தான் என்ன இருக்கு? என் சந்தியானது இங்க பிரவர்த்தனை வந்திருக்கு. அது வத்வாகமனம் இப்ப இங்க வந்திருக்க தவிர நம்ம எங்க வத்வாகமனம் இடத்துல நம்ம ரூபாய் எழுதினமே. உதாரணம் அப்படின்னா வது பிளஸ் ஆகமனம் ஆகமனம் அப்படின்னு நம்ம முதல்ல காமிச்ச உதாரணம் புக்ல. அப்படியே நம்ம வந்து என் சந்தி வது ஆகமன இடத்துல என் சந்தி வந்திருக்கு. ஆனா நம்ம காமிச்ச உதாரணத்துக்கு புக்ல முதல்ல வது ஆகமனம் வத்வாகமனம் உதாரணம் காமிச்சிருக்கோம். அந்த இடத்துல இது வந்து அப்படி வரல. அதாவது நது நதுனா இல்லைன்னு அர்த்தம். வது பிளஸ் ஆகமனம் இந்த அவஸ்தாயா என் சந்தி வரல. நியாயமா இங்க வது ஆகமன அப்படின்னு இருக்கிறதுல என் சந்தியானது வந்திருக்கு. பஞ்ச பிரவೃತ್ತಿ அனந்தரம் சுபஸ்பதி. அப்போ
ஆகமனம் ரூபம் நம்ம வத்வாகமனம் எப்படி பிரிச்சிருக்கோம், நம்ம வத்வாகமனம் பிரிச்சிருக்கோம். நம்ம என்ன பண்றோம், அம்மு வத்வாகமன் இருக்கிற டூ இருக்க, இது எங்க வரணும், இது சந்தியாகி ஒரே பதம் ஆனாவும் தான் டூ வரணும். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டா, இந்த பதத்தை பிரிச்சே வது ஆகமனம் நான் காமிச்சிட்டோம். அதுவானது சமாச சர்வதேச சரளி சாஸ்திரியா. ஆனா இது பண்றதுன்றது நாம பண்றது இது இது கிடையாது. ஆனா சாஸ்திரங்கள் பண்ணிட்டு இருக்காங்க ஈஸியா புரியறதுக்கு வரும். சமாச சர்வத்திர சமாசத்துல சர்வத்திரம் எல்லா இடத்துலையும் ஏசாயா சரளி. ஏதா சரளினா இவா காமிச்சிருக்கா பாருங்க, வது ஆகமனம் வது ஆகமனம் வத்வாகமனம் அப்படின்னு ரூபத்தை உதாரண ஆன்சரை வச்சுட்டு அவ உதாரணம் காமிச்சிருக்காவா எங்க சந்தியம் அப்படி பண்ணிருக்கா. அது இவாவோட பிரக்கிரியில வச்சிருக்கோம்னு அர்த்தம். ஏதா சரளி சாஸ்திரியானா சாஸ்திர சம்மதான அர்த்தம். சாஸ்திரங்கள் இதே மாதிரி உதாரணம் ஃபுல்லா கொடுக்காம எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்த உண்டு உதாரணம் காட்டுறதுன்றது உண்டு. அது சாஸ்திரியான சாஸ்திர சம்மதம்னு வச்சுக்கோங்க, சாஸ்திரம் சொல்லப்பட்டுள்ளது அப்படின்னு அர்த்தம். அப்போ நியாயமா இப்படிதான் சொல்லி நம்ம இங்க எங்க வந்துருக்குன்னு சொல்லணும். ஆனா என்ன வத்வாகமனம் ரூப நிற்பத்திய மனசுல வச்சுட்டு நாங்களே என்ன வது ஆகமனம் பிரிச்சுட்டோம். அந்த ஷூவோட சேர்த்து ஷூக்கு அம்மா வந்தா வத்வாகமனம் ஆயிருக்கேன். அதுக்கு முன்னாடியே என் சதி வந்துருத்தா இல்லையா? அப்ப என் சதி வச்சு எப்படி இருக்கோ அப்படிதான் நம்ம காமிச்சிருக்கணும். வது ஆகமன அப்படியே உதாரணம் கொடுத்துருக்கணும். ஆனா என்ன பண்ணிட்டாவா, வது ஆகமனம்னு கொடுத்துட்டா உதாரணத்துல. தப்பு இல்லையான்னு கேட்டா இந்த இதுவானது சாஸ்திரத்துல ஒத்து, ஏன்னா ரூபனிஷம் ஏற்கனவே ஆனதுனால சாஸ்திரத்துல ஒத்துன்னு இருக்கிறதுனால சாஸ்திரியமா இருக்கிறதுனால நாங்க அப்படி சொல்லியிருக்கோம் அப்படின்றதுதான் இதோடைய தாற்பயம். அதான் வது ஆகமன அவஸ்தாயம் சந்தி பிரவர்த்தி அனந்தரங்க. அந்த முதல்ல சந்தி ஆனாவுக்கு தான் ஷூ வந்து அதுக்கப்புறம் அம்மா வந்து வத்வாகமனம் ரூபம் ஆக போகுது. ஆனா நம்ம பிரிக்கிட்டே இருக்கணும். வத்வாகமனம் சந்திக்கு வரத்துக்கு முன்னாடியே வத்வாகமனம் பண்ணி நாங்கள் சந்திக்கு உதாரணம் காமிச்சிருக்கோம்னு அர்த்தம். அது சமாசே சர்வத்திர. இந்த சமாசத்துல எல்லா இடத்துலையும் ஏஷாயேவ சரணி. இந்த சரணி தான், இந்த வழிதான் சாஸ்திரியான சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது அர்த்தம். அதனால மொத்தத்தையும் சொல்லிட்டு இருக்க மாட்டேன் சாஸ்திரத்துல. ஏன் ரூபனிஷத்துல என்ன ஆயிடுச்சு, இதை நம்ம என்ன பண்ண போறோம், எடுத்து காட்ட போறோம். அதனால அந்த எப்படியே அந்த எந்த இடத்துல தேவையோ அதை வந்து எடுத்து காட்டியிருக்கோம். அதனால இது சாஸ்திரியா அப்படின்ற, சாஸ்திரியானா சாஸ்திர சம்மதா, சாஸ்திர சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். புரியத்தான்? சந்தேகம் இருக்கா? திருப்பி சொல்லிட்டு தான் சொல்லதான். ஆமா பேராக சொல்றான். வது நெஸ் ஆகமன சு இந்த அவஸ்தாயா, இந்த அவஸ்தை இந்த நிலையில் சஷ்டி சமாசமானது நம்ம பண்ணியிருக்கோம். அப்போ அதுக்கப்புறம் பிராதிபதிக சஞ்ஞாயா, அதுக்கு பிராதிபதிகள் பேர் வந்திருக்கு. வந்தாவுக்கு சுபோ சுப்பிரத்திய லோபம். இந்த சுப்பிரத்தியத்துக்கு லோபம்னா இது ரெண்டையும் மறைச்சிட்டோம், அதை எடுத்துட்டோம். சுப்பிரத்திய லோபம் அர்த்தம். லோபே என் சந்தோ, அதுக்கப்புறம் என் சந்தியானம் பண்ணி அப்புறம் சமுதாயாத்து இந்த வத்வாகமன சந்தி பண்ண வத்வாகமன ரூபம் ஒன்னாயிருக்கு. சமுதாயாத்து சுப்பிரத்தியம், அதுக்கப்புறம் சுப்பிரத்தியமான வந்து அது ஷூக்கு அம்மா ஆதேசம் பண்ணி பூர்வரூபம் பண்ணி பூர்வரூபம் பண்ணி வத்வாகமனம் அப்படின்றது சித்தம் பவதி அப்படின்றது. வத்வாகமன்றது சித்தம்னா தயாராயிருக்கு ரூபம், இப்படிதான் தயார் பண்ணிருக்கு ப்ரொசீஜர். ஏஷா வத்வாகமனம் இத்தியர்த்தம். இந்த ஏஷான இந்த வத்வாகமனம்ன்ற சமஸ்த பதத்தை ஒன்னான பதத்தை பிரக்ரியா கிரியா. இதுதான் இந்த வத்வாகமனம் ரூபம் உண்டாகிறதுக்கு பிரக்ரியை, அதனுடைய ரூல்ஸ் தான். இப்படிதான் ரூல்ஸ், இந்த பிரகாரம் தான் இது பண்ணணும். ஆனால் ஏதாவது பிரக்ரியாது என்சாந்திராது பிரவிட்டா. ஏதாவது இந்த பிரக்ரியைக்குள்ள இப்படி பண்ணணும்போ ரூல்ஸுக்குள்ள பிரக்ரியாது என் சந்தி என் சந்தியா பிரவிட்டானா என் சந்தியும் இதுக்குள்ள நம்ம பண்ணியிருக்கோம். என் சந்தியும் இதுல இந்த இடத்துல வந்திருக்கு, பிரவிட்டானா வந்திருக்கு, பண்ணியிருக்கோம். சச்ச அந்த என் சந்தியானது வது பிளஸ் ஆகமன இடத்துல அவஸ்தாயா பிரவர்த்ததை, இந்த இடத்துல பிரவர்த்திக்கு வந்திருக்கு. ஆனால் நது அப்படி எங்க இல்லை, நதுனா இல்லை, எங்க வரல, வது ஆகமனம். நம்ம உதாரணம் காமிச்சிருக்க வது ஆகமனம்னு அந்த இடத்துல ப்ரொசீஜரா அந்த டூக்கு அம்மா வந்து வத்வாகமனம் ஆயிருக்கு, டூக்கு அம்மா வந்து வத்வாகமனம் ஆயிருக்கு. நம்ம அதுதான் உதாரணமா காமிச்சிருக்கோம் வது ஆகமனம்னு. அப்ப அந்த இடத்துல வரல,
வது ஆகமன அப்படின்னு இருக்கிறது என் சந்தி வந்துடுது. ஆனா எங்க வரல வது ஆகமனம் அந்த இடத்துல நம்ம அது வது ஆகமனம் பண்ணிட்டு சூக்கு அப்ப வந்துட்டு அது வது ஆகமனம் போது சொல்லல. சந்தி பிரவர்த்தி அனந்தர இது ரெண்டுத்துக்கும் சந்தி ஆனாவுக்கு சேர்ந்தாவுக்கு அதுக்கப்புறம் தான் சூப்பிரத்தையும் அதுக்கப்புறம் சூக்கு அம்மு அதுக்கப்புறம் தான் வரவுக்கு வந்து ஆகமனம் ரூபம் ஆயிருக்கு. அப்படி ஆக வேண்டிய நம்ம புரிச்சுதா வது ஆகமன என் சந்தி உதாரணம் எப்படி காட்டணும் வது ஆகமன நேரத்துல என் சந்தி வந்திருக்கு நம்ம உதாரணம் காமிச்சிருக்கணும் அப்படி காட்டல. நம்ம ஆகமனம் பண்ணிட்டு வது ஆகமனம் ஒன்று ஜாயின் பண்ணிருக்கோம். அது ஆனது சமாத சர்வத்தை இந்த சமாதங்கள்ல எல்லா இடத்துலையுமே ஏஷா சரணி இவ்வாறாக சரணினா இந்த ஒரு மாதிரியான ஒரு வழி அதுவானது சாஸ்திரியா சாஸ்திர சம்மதா சாஸ்திர ஒத்துன்னு இருக்கிறதா இருக்கு. நம்ம எந்த இடத்துல வரணும் ஒரு ரூபம் ஏன்னா பத்வாகம ரூபம் இப்ப பண்ணல நம்ம ஏன்னா பண்ண வச்சுக்கிற ரூபம் தான் அது ஏற்கனவே பிரயோகமான ரூபம். அது கோமதிகாரருக்கு முன்னாடி பண்ணிருக்க ரூபம் பிரயோகம் பண்ணிருப்பாதா கிராமர் என்னது பாணி காலத்துக்கு முன்னாடி கிராமர் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது இருந்தது. அதை ஒரு வழிபடுத்துறாரு. அதே மாதிரி இந்த வத்வாகம ரூபம் ஏற்கனவே இருக்கு. அதை வச்சு நம்ம என்ன பண்ணோம் வது ஆகமனம் எந்தந்தியமா உதாரணமா காட்டிருக்கோம். அது தப்பு இல்லை அது சாஸ்திரியா சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட ஒன்றுதான் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். ஓகேவா இதை பாருங்க தெளிவா அடுத்த காலத்துக்கு வேணா அவங்க எப்படின்னா தீர்வோம் சந்தேகம் கேளுங்க நான் சொல்லித்தரேன். ஓகேவா சரி ஒரு இதோட சொல்லி விட்டுருவா இப்ப சொல்லலாம் ஈஸியா இருக்குமா பார்க்கவா இந்த கிருத் கண்டி சமாசாரத்தை இருக்குல்ல ராஜி கண்ணியா இந்த இடத்துல அந்த கேள்வி வரணும். இது இந்த இதோடைய கேள்வி இல்லை. நம்ம அதை கிருத்துக்கு உதாரணம் சட்ட உதாரணம் காமிச்சு சமாசத்துக்கு ஒரு உதாரணம் காமிச்சுடுறேன். வத்வாகமன இருக்காச்சியா சூப்பரத்தையும் வச்சோம். இது பிராதிபதிக்கு வந்தா சூப்பரத்தி மேல வைக்க முடியும். ஓகேவா இப்ப பிராதிபதிக்கு வந்து வத்வாகமன அர்த்தம் இல்லையா வத்வாகமனுடைய வருகை அர்த்த வருகை ஓகே முதல் ஓகே. வத்வாகமன் ஒரு தாத்து கிடையாது இல்ல வத்வாகமன் ஒரு பிரத்யேகம் கிடையாது ஓகே. வத்வாகமன்றது ஒரு பிரத்யாந்தமும் கிடையாது வத்வாகமன் மேல பிரத்யாந்தமும் கிடையாது. சிவபிரத்தை சொல்றாங்க வத்வாகமன் சிவ இருக்காச்சியா அந்த சிவ பிரத்யாந்தம் நம்ம கேட்டோம்னா அவன சொல்றான் சிவபிரத்தை எதிர்ப்பு வத்வாகமனுக்கு மேல வைக்கல ஆகமன சூர் வத்வாகமன சூர் வைக்கல. அப்போ வத்வாகம சமாச அடைஞ்சாவுக்கு உதாரணம் சொல்றேன் ஒரு பையன் இருக்கு குழந்தை இருக்கு ஆகமும் ஒரு பொண்ணு இருக்கா அது சூர் ஒரு பையன் இருக்கு. இப்போ இவ ரெண்டு பேருக்கு ஆம்பியா இருக்கு அவருக்கு கணவன் இல்லை. இவ ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் இருக்கோங்க. இப்போ இந்த குழந்தை இவ ரெண்டு பேரும் சேர்ந்து குழந்தை இந்த குழந்தை இவருடைய குழந்தையா இல்ல இவருடைய குழந்தை இது நெக்ஸ்ட் இவருடைய குழந்தை இவருடைய இல்ல. இப்போ வத்வாகமன ரெண்டு பேரும் ஜாயின் போட்டு அவளுடைய குழந்தை ஒண்ணு இல்லை. இப்போ வத்வாகமன ரெண்டு பேரும் ஜாயின் சேர்ந்துட்டாங்க கல்யாணம் பண்ணிட்டா. இப்போ இவாள் இல்ல இப்போ இவாளுக்கு குழந்தை பிரத்யாந்தம்னா இவாளுடைய குழந்தைன்னு அர்த்தம். இவருடைய இப்போ இவருடைய வத்வாகமனத்துக்கு மேல குழந்தை பிறக்கல. அப்போ இவர் குழந்தை இல்லாதவன் தான் சொல்றான். இவருடைய தம்பதி குழந்தை இல்லை. அப்போ நான் எல்லா ரூட்ஸும் ஒத்து வரதுனால இப்ப அர்த்தவ தாத்துக்குனால இது பாடம் சொல்லுவேன். ஏன்னா அர்த்தவதாருக்கு தாத்துவா இல்ல பிரத்யேகமா இல்ல பிரத்யாந்தமாவும் இல்லை. அப்ப வேலையே நேரம் அர்த்தவத்தை முதல் சொல்லுங்க பிரத்யமானது வந்துள்ளாமே. அப்ப சமாசாரத்துல சமாசாரம் எது போடணும் ஏன்னா அங்க ஒரு கிருத்துல ப்ராப்ளம் வந்தது சத்தியத்துல ப்ராப்ளம் வந்தது போட்டோம். பிரத்யேகமா இருந்தது பிரத்யாந்தமா இருக்கு போட்டோம். இங்க சமாசார ப்ராப்ளமே இல்லையே ஏன் போட்டோன்னு கேட்டு இங்க நியமா இருக்கா. நியமம் என்னன்னா இதே மாதிரி இடத்துல சமாசத்துக்கு மாத்திரம்தான் உண்டுன்னு அர்த்தம். சமாசத்துக்கு மாத்திரம் உண்டு இதுவே வாக்கியத்துக்கு கிடையாது. வாக்கியத்துக்கு ஒரு வாக்கியம் சொல்றேன். ராமா தாடித்தவான் கிருஷ்ணம் கிருஷ்ணம் தாடித்தவான் தண்டேன அர்த்தம் ராமஹா ராமன் கிருஷ்ணன் கிருஷ்ணனை தாடித்தவான் அடித்தார் தண்டேன கும்பினார் அப்படின்னு ஒரு வாக்கியம். இது வாக்கியம் ஓகேவா. இந்த வாக்கியம் அர்த்தவத்தா இல்லையா அர்த்தவத்து. ஏன்னா கிருஷ்ணனை அடித்தான் கும்பினார் கும்பினார் கம்சத்தை பத்தி பெரிய இதான் சப்தத்தை எந்த சப்தம் எங்க வேணா போட்டு விடலாம்.
மீது தமிழுடைய ரூல்ஸ் அந்த ரூல்ஸ் கிடையாது, பண்ண முடியாது. சம்ஸ்கிருதத்தை பொறுத்த வரைக்கும் எந்த சப்தம் எங்க போட்டாலும் அர்த்தம் ஆயிடும். ராம கிருஷ்ணன் தடுத்தவன் தண்டேன, ராமன் கிருஷ்ணனை அடித்தான் கும்பினால் அப்படின்னு அர்த்தம். ராமன் கும்பினால் கிருஷ்ணன் அடித்தான் அர்த்தம் வந்துடும். இப்ப அர்த்தம் வருது. இது ராம கிருஷ்ணன் தாடித்தவான் தண்டேன ஒரு தாத்து கிடையாது. ராமஹா கிருஷ்ணன் தாடித்தவான் தண்டேன ஒரு பிரத்யேகமும் கிடையாது. ராமஹா கிருஷ்ணன் தாடித்தவான் தண்டேன தண்டேன திருப்தியா இருக்கு. ராமஹா ராம தண்டஹா தண்டோ தண்டா தண்டேன தண்டம் தண்டாணி தண்டேனன்றது தித்தியா இருக்கு. அப்போ பிரச்சனை என்ன பிரச்சனை இருக்கு? தண்டேன திருப்தியா இருக்கு இருக்கா இல்லையா? பிரத்யாந்தமானா இதுல தண்டேன திருப்தியா இருக்கு தண்ட சப்தனால வச்சிருக்கு. திருப்தியா வச்சிருக்கிறது என்னது? தண்ட சப்தனால திருப்தியா இருக்கு. ராம தண்ட இந்த வாக்கியத்து மேல ஒரு பிரத்யம் எதுவும் இல்லை. இந்த வாக்கியத்து மேல பிரத்யமானது நம்ம எதுவுமே கிடையாது. அப்ப பிரத்யாந்தம் கிடையாது. இந்த வாக்கியம் என்னது? தண்டேன திருப்தியா பிரத்யாந்தம் இருக்கு. அது தண்டத்தினால். இப்ப தண்டத்தினால் கும்பினால் அப்படின்றது அந்த கும்பின அந்த ஆள் எதோட எந்த சப்தம் மேல வச்சிருக்கோம்? தண்ட சப்தம் மேல வச்சிருக்கோம் ஆள்ன்றது. இப்போ இந்த வாக்கியத்து மேல நம்ம பிரத்யமானது நம்ம எதுவும் வைக்கல. அப்போ இந்த வாக்கியத்துக்கு என்ன பேர் வந்துடும்? பிராதிபதிகம் பேர் வந்துடும். ஏன்னா இதுவும் அர்த்தம் வந்து தாது இல்ல, பிரத்யம் இல்ல, பிரத்யாந்தம் இல்ல வாக்கியமும். அப்போ இந்த வாக்கியத்துக்கு என்ன பேர் வந்துடும்? பிராதிபதிகம் பேர் வந்துடும். இது வரக்கூடாதுக்கோசரம் நிறைய பதங்கள் இருந்தால், ஒண்ணுக்கு மேற்பட்ட பதங்கள் இருந்தால் பிராதிபதிகம் வரும். எப்போ சமாசத்துக்கு மாத்திரம்தான் வரும். சமாசமா இருந்தாதான் வரும், வாக்கியத்துக்கு கிடையாது அப்படின்னு போது சமாச பதம் போட்டுருக்கேன். அது நியமம். நியமம் என்னன்னா எதுக்கு வேணா வரணும், வந்துடும், கிடையாது இதுக்குதான் அப்படின்னு நியமம். அப்போ சமாச பதம் வரலன்னு போதும் போடல, வேற ஒண்ணுக்கு வந்துடும். அது கிடையாது, சமாசம் மாத்திரம் தான் சொல்றது. எங்க வந்துடும்னா இப்போ வாக்கியம் இருக்கு, வாக்கியத்திலயும் என்ன வந்துடும்? பிராதிபதிகம் வந்துடும். ஏன்னா அதுவும் அர்த்தவத்து அதாவது அப்புறத்தையே பிரத்யாந்தமா இருக்கிறதுனால வாக்கியங்களும் அதுக்கும் பிராதிபதிகம் வந்துடும். அது வரக்கூடாதுக்கோசரம் சமாசம் மாத்திரம் உண்டு, வரத்துக்கு பிராதிபதிகம் கிடையாதுன்னு சொல்றதுக்கோசரம் சமாசம் சொல்லி ஒன்று இருக்கு. இது ஒரு இருக்கட்டும். புரியாத திருப்பி நாளைக்கு அடுத்த காலம் நடத்துறேன். ஓகேவா? டைம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஓகே ஓகே சார். தன்யவாதா. அடுத்த காலம் திங்கக்கிழமை இருக்கோம். அப்படி எதுனா இல்லைன்னா உங்களுக்கு மெசேஜ் போடுறேன். சரி சார்.